அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். பரக்கத்தும் அதிசயமும் பொருந்திய மேராஜ் இரவு. நேற்று மேராஜ் இரவு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பதிவுகளை நிறைய பார்த்து புரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சஹீஹான ஹதீஸ்களில் எந்த ஹதீஸ்கள்லாம் வரல, கரெக்டாக இந்த நாளில் தான் இந்த மாதத்தில் தான் மேராஜ் இரவு சொல்லிட்டு இருந்தும் நிறைய பேர் நேற்று மேராஜ் இரவு சொல்லிட்டு வரதால் அது சம்மந்தமாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இது உண்மையா பொய்யா என்ன விஷயம் சொல்லிட்டு. அதனால் அதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோன்னா அந்த ஒரு நாளை நீங்கள் நினைவு கூர்ந்திருப்பீங்க. நபி அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணத்தை நினைவு கூர்ந்திருப்பீங்க. அந்த பயணத்தில் என்ன நடந்தது, எதெல்லாம் நாம் கற்றுக்கணும், எதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதற்கு மேலே கரெக்டான வேலையில் 5 வேளை தொழுகை தொழணும், அதிகமாக அமல்கள் செய்யணும், நிறைய துவாக்கள் ஓதணும், குரான் ஓதணும் சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு வேகம் எழுந்திருக்கும். ஏன்னா ஒரு பயங்கரமான அதிசயமான ஒரு இரவு அது. அந்த இரவை பற்றி தெரியும் போது நபி அவர்கள் இத்தனை விஷயங்களை பார்த்துருக்காங்க, சொர்க்கத்தை பார்த்துருக்காங்க, நரகத்தை பார்த்துருக்காங்க. அப்போது நாம் அந்த சொர்க்கத்தில் இருக்கணும், நரகத்துக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி பயமும் இருந்திருக்கும். இப்போ இதன் வெளிப்பாடு என்னவா இருக்கும்? நம்முடைய இபாதத்துகள் இன்னும் அதிகமாகணும். மெஹராஜ் இரவு நமக்கு தரும் படிப்பினைகள் சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்களை நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். 3 விஷயங்கள் அந்த இரவில் நமக்கு தேவையான விஷயங்கள் நடந்திருக்கு. தொழுகை மிக முக்கிய விஷயம். தொழுகை 5 வேளை தொழுகை. இதுவரை நாம் சரியாக 5 வேளை தொழுது இருக்குமா? அப்படி தொழுது இருந்தால் அல்ஹம்துலில்லா ஓகே, அப்படி இல்லைன்னா இனி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி எடுக்காமல் விட்டுறாதீங்க. அதே போல் சூரா பக்கராவோட அந்த கடைசி 3 ஆயத்துக்களை நான் சொல்லியிருந்தேன். கடைசியாக தௌபாவிற்கான துவா. இந்த மாதிரி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிங்க. மெஹராஜ் இரவுனாலே உங்களுக்கு கூடவே அல்லாஹ் விதித்த அந்த 3 கட்டளைகளும் நினைவுக்கு வரணும். இப்போ இதில் நீங்கள் எல்லாம் படித்து பார்த்து கேட்டு தெரிஞ்சிருக்கும் போது உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு விஷயம் வரணும். அதாவது இன்னும் அமல்களை அதிகப்படுத்தணும் சொல்லிட்டு. மெஹராஜ் முடிஞ்ச மறுநாள் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் அதிக அமல்கள் செய்யணும் சொல்லிட்டு நிறைய பேர் முடிவு செஞ்சுருப்பீங்க. அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போது, ஒரு நல்ல விஷயம் செய்ய ஆரம்பிக்கும் போது சிறப்பான துவாக்களை கொண்டு ஆரம்பிங்க. அதாவது சின்ன துவாவாக இருக்கணும், ஆனால் அதனுடைய பலன் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி துவாக்களை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமாக அமல்களை, அதிகமாக துவாக்களை கற்றுக்கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழிவகுப்பான். அப்படி ஒரு வகையில் இன்னைக்கு நான் சிறந்த துவாவை சொல்ல போகிறேன். இந்த ஒரு துவாவை வெறும் 3 முறை காலையில் நீங்கள் சொன்னால் போதும். அன்னைக்கு அதாவது காலையிலேருந்து ஃபஜ்ரு தொழுகையிலேருந்து துஹா தொழுகை வரைக்கும் ஒரே இடத்துல அமர்ந்து எவ்வளோ திக்ருகள் தஸ்பீகள்லாம் எடுத்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைக்குமோ அதை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இந்த வார்த்தைகளை சொல்கிறதால. அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் துவாவை சொல்லிடுறேன். எந்த சூழ்நிலையில் இதை நபி அவர்கள் சொல்லி தந்தாங்க அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ துவாவை ஓதலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹுவை புகழ்வதுடன் அவனை தூய்மைப்படுத்துகிறேன். அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு, அவன் பொருந்திக் கொள்ளும் அளவு, அவனது அர்ஷின் சுமையளவு, அவனது வார்த்தையின் மையளவு. அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள், மிக சிறந்த வார்த்தைகள் இவை. இதை ஓதுறதால துஹா வரைக்கும், ஃபஜ்ரிலிருந்து துஹா வரைக்கும் நம்ம அப்படியே உக்காந்து நிறைய அமல்கள், நிறைய தஸ்பீஹ் குரான் சொல்லிட்டு ஓதி எவ்வளோ நன்மைகள் நமக்கு அல்லாஹ் தருவானோ அதை விட அதிகமாக கிடைக்கும். சிம்பிளாக இந்த துவாவை 3 முறை ஓதுறதால. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அவங்களுக்காக கற்றுத்தந்த துவா இது. அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்காக நபி அவர்கள் பள்ளிக்கு போகிறாங்க. அப்போ அவங்க மனைவி ஃபஜ்ரு தொழுதுட்டு, அதாவது அந்த தொழுகை இருப்பில் அப்படியே உக்காந்து தஸ்பீக் சொல்லிட்டு இருக்காங்க. நபி அவர்கள் போகிறாங்க, தொழுதுட்டு வராங்க. எந்த நேரத்தில் வராங்க? துஹா நேரத்தில் வராங்க. அந்த நேரத்துலையும் அவர்களது மனைவி அப்படியே அதே இருப்பில் உட்காந்து தஸ்பீக் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க.
அப்போ கேட்குறாங்க, நான் இங்கேருந்து போனதுலேருந்தே நீ இதே நிலையில தான் இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த வார்த்தையை மூணு முறை தான் சொன்னேன். நீ இது வரைக்கும் எவ்வளோ அமல்கள் செஞ்சு உனக்கு நன்மை கிடைக்குமோ அது எல்லாத்தையும் இது மிஞ்சி விட்டது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு துவாவை கற்று தந்தார்கள். எவ்வளவு சிறப்பான துவா பாருங்க இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களுக்கு சில அமல்களுக்கு அதிகமாக சிறப்பை தந்திருப்பான். ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம சாதாரணமாக நினைப்போம் இவ்வளவுதானா, இது செஞ்சால் இவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்குமான்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ் அதுக்கு அவ்வளவோ அதிகமாக பலன் தரும். அது மாதிரி நிறைய துவாக்கள் தஸ்பீகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஒரு துவா, மிக சிறந்த துவா. இந்த ஒரு துவாவை கொண்டு உங்கள் நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றியானதாக தான் இருக்கும். அந்த நாளே உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ஃபஜ்ர் தொழுதுட்டு அதே இருப்பில் மூணு முறை இதை ஓதிக்கிங்க. மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. மனப்பாடம் செஞ்சு வச்சு ஒவ்வொரு நாளும் ஓதுங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு கூட இந்த ஒரு துவாவை 3 முறை ஓதலாம். இந்த மாதிரி ஓதுறதால நிறைய தேவைகள், அதாவது 5 வேளை தொழுகைக்கு பிறகு 3 முறை இந்த துவாவை ஓதுறதால 70க்கும் மேலேயான தேவைகள் நிறைவேறுவதாக சில அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அப்படியும் ஓதலாம், இல்லைனா ஃபஜ்ர் தொழுதுட்டு 3 முறை ஓதலாம். சின்ன வார்த்தைகள், ரொம்ப எளிதான வார்த்தைகள், ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நிறைய எஃபெக்டிவான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதுலேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க. அடுத்து ரமதான் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இது போன்ற துவாக்களை மனப்பாடம் செஞ்சு வச்சு நம்ம ஓதிட்டு வரும்போது ரமதானில் ஓதலாம். இன்னும் அதிக நன்மைகள், பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை ஓதி நீங்கள் துவா கேட்கலாம். என்ன கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். ஏன்னா இவ்வளவோ நன்மைகளை அல்லாஹ் வாரி கொடுக்கின்றான். கை நிறைய நன்மைகளோடு அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். உங்கள் கஷ்டங்கள் தீரும், உங்கள் கடன்கள் எல்லாம் தீரும். அதனால் அவசியம் ஓதி வச்சுக்கிங்க. இன்னிலேருந்து தொடர்ந்து இந்த ஒரு துவாவை ஓத ஆரம்பிங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓத ஆரம்பிங்க. முடிஞ்சால் எல்லா வேளை தொழுகைக்கு பிறகும் ஓதுங்க. 3 முறை ஓதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓத பழக்கப்படுத்தி கொண்டால் அடுத்து வரும் ரமதான் மாதத்திலும் உங்களால் ஓத முடியும். இன்னும் அதிக நன்மைகளை நீங்கள் பெறலாம். உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த ஒரு துவா, சின்ன ஒரு துவா தான் அது காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்ம சேனலை பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் அவங்களுக்காக துவா செய்ய சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யாரெல்லாம் என்கிட்ட துவா செய்ய சொல்லியிருக்கீங்களோ உங்களுடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் நிறைவேற்றி தரணும். உங்கள் கஷ்டங்களை நீக்கணும், உங்கள் நோய் நொடிகளை நீக்கணும், ஆரோக்கியத்தை உங்களுக்கு வழங்கணும், உங்கள் கடன்கள் நீங்கி நல்ல பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை வாழணும் சொல்லிட்டு உங்களுக்காக கண்டிப்பாக அல்லாஹ் கிட்ட நான் துவா செய்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.